passengers, welcome to Tony Express. இன்னைக்கு நம்ம டே 46 ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இது நேற்று நைட்டில் என்னென்னா மஞ்சரியும் பவித்ராவும் வந்து இந்த நகையை ஜுவல்ஸை வந்து திருடுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க கேர்ள்ஸ் சைட்லேருந்தே. அப்புறம் வந்து சத்யா வந்து பாய்ஸ் கிட்ட பேசினுக்கும் போது அவங்க ஃபுல்லாக கேர்ள்ஸ் வந்து கோஆர்டினேஷனே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு கேர்ள்ஸ் பார்த்தினா எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மார்னிங்கில் வந்து ஜெஃப்ரிக்கு செம்ம கால் வலி, உடம்பும் வலிக்குது போல். ஏன்னா 100 தோப்புக்கறணும், அது சாதாரண விஷயம் இல்லை. இந்த சாச்சனா அதை வேணும்னே தான் பண்ணதாக சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல நிறைய பேர்கிட்ட. இதை வந்து விஜய்எஸ் கேட்பாரானா கண்டிப்பாக கேட்க மாட்டார்னு எனக்கு தோணுது. அப்படி கேட்டால் அது பெரிய அதிசயம். அவர் நியாயமாக நடந்துக்கிற ஒரு ஹோஸ்ட்டுன்னு நம்புவோம். அதே மாதிரி வந்து இப்போ சாச்சனா வந்து செல்லப்பிள்ளை, அவங்களுக்கு ஆக்சுவலி பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லா தப்பையும் எல்லா ரூல்ஸையும் வந்து அவங்க பிரேக் பண்ணாலும் அவங்க சப்போர்ட் தான் பண்ணார் போன வாரமே. இந்த வாரமாவது அட்லீஸ்ட் கேட்பாரான்னு பார்ப்போம். அவங்களோட அட்ராசிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இவர் கேட்காததுனால. அப்புறம் வந்து ஜாக்லின் அதை பற்றி பேசும்போது, அதை பற்றி அட்வைஸ் கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவர் வந்து முடியலன்னா சொல்லியிருக்கலாமே, இவங்களே பண்ண சொல்லுவாங்களாம், ஆனால் அவர் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கணுமா? என்ன நியாயம்? அவ்வளோ அட்வைஸ் பண்ணியும் ஜாக்லின் அவ்வளோ அட்வைஸ் பண்ணியும் கேட்கல. அப்புறம் வந்து மஞ்சரி வந்து கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில். இதை எல்லாத்தையும் திருப்பி எடுத்துகிட்டு போய் கொடுத்து, ஏன்னா டாஸ்க்கு வெளியில் பண்ணது, அதனால் டாஸ்க்குள்ளே பண்ணுறது ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க நல்ல பிளான்லாம் போட்டாங்க. இப்போ வந்து பிக் பாஸ் ராஜகுருக்கு வந்து 2 ராஜகுருக்களுக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. டைம் வந்து கணிச்சு சொல்லணும். அது வந்து ஃபைனல் ஸ்டெப் அதுதானே. அது வந்து அப்புறம் வந்து சிவாவும் சௌந்தர்யாவும் லவ் ட்ராக் ப்ளே பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. காமெடியாக இருந்துச்சு அது கேட்கும் போது. ஏன்னா அப்போ தான் ஸ்பைன்றது யாருக்கும் தெரியாதுனால உள்ளே இருக்க எல்லாருக்குமே ஸ்பை சிவாதான்றது பாய்ஸ் டீம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் இவர் வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது அவருக்கு மட்டும் தான் தெரியாது, அவங்களுக்கு தெரியுன்றது. அப்புறம் பாய்ஸ் டீம் வந்து எப்போவுமே டாஸ்க்கு ரெடியாக இருந்தாங்க. மஞ்சரிக்கு ட்ரெஸ்ஸே வரல, அதுக்குள்ளே வந்து ராணியோட வாழை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க ரெடியாக இருக்கிறது நல்லது தான். ஸோ இப்போ இவங்க சொல்லும் போது இந்த மாதிரி வரலன்னும் போது காது கொடுத்து கேட்டிருக்கலாம். உடனே ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். அப்புறம் வந்து சைடில் விஷாலும் தர்ஷிகாவும் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை டாஸ்க்கை சாக்காக வச்சு இவங்க பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து முத்து வந்து கரெக்டாக டைமை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லி தந்தார். ஆக்சுவலி ரயன் வந்து 1 மணின்றதை கரெக்டாக சொன்னார், ஒரு 13 நிமிஷம் லேட்டு. அதே மாதிரி பவித்ரா வந்து 2.5 மணி நேரம் லேட் அவங்க 1 மணின்னு சொன்னதே. இப்போது பவித்ரா வந்து உஷாராக இருந்திருந்தா, ஞானமாக இருந்திருந்தா, ரயன் என்ன பண்ணுறான்னு ரயனை நோட் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க போய் முந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு இன்னும் ஈஸியான சான்ஸ் கிடச்சிருக்கும். அப்புறம் கேர்ள்ஸ் டீம் வந்து பல்லக்கை வந்து தூக்கும் போது ஏன் ஃபஸ்ட்டு போய் தூக்கலை, ஏன் ராணுவ ஃபஸ்ட்டு வழி விட்டாங்க? இப்போ அதனால தான் அவ்வளோ பெரிய சண்டை. இப்போ கேர்ள்ஸ் இதை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நியாயமாக நடந்திருப்பாங்க. பாய்ஸ் டீம் அப்படிதான்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சோ நீங்கள் வந்து ராணுவ ஃபஸ்ட்டு அனுப்புனது உங்களோட தப்பு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் இந்த சீசனில் தான் இருக்கிறதுலே எல்லாத்துக்கும் சண்டை, எல்லாத்துக்கும் சில்லி சண்டைனா இன்ட்ரெஸ்டிங்கான சண்டையாக இருந்தால் நம்ம பார்த்துருக்கலாம். சீசன் 6 சீசன் 7 வராத சண்டையா, சீசன் 4 வராத சண்டையா. ஆனால் இதில் ரொம்ப சில்லியாக இருக்குது எல்லாத்துக்குமே. இப்போ பல்லாக்க இருக்கும்போது சத்யா வேணும்னே இப்போ கேர்ள்ஸ் டீம் வந்து பாய்ஸ் டீமில் போய் இழுக்க ட்ரை பண்ணாங்க. அந்த பல்லாக்கு வந்து சத்யா ரொம்ப பொறுமையாக வேணும்ட்டே வந்து அவர் கிரிக்கெட் ஸ்ட்ரென்த்துக்கு அவர் ஒருத்தர் போதும் இழுக்கிறதுக்கு. ஆனால் அவர் வந்து அதை பண்ணலை. அவர் வந்து லாயலாக இருந்திருக்கணும், நியாயமாக இருந்திருக்கணும். ஏன்னா இப்போ இது ஒரு டாஸ்க்குள்ளே ஒரு டாஸ்க். இப்போ வந்து இது நார்மல் ஹவுஸ்மேட்டாக இருந்தால் அவர் வந்து நியாயம் அவர் பண்ணுது. ஆனால் அவர் வந்து இந்த கேர்ள்ஸ் டீம் ராணியோட வீட்டில் தான் இருக்காருன்னும் போது ராணிக்கு லாயலாக இருந்திருக்கணும். அவர் வந்து வேணும்ட்டே அதை பண்ணார். தீபக் ரொம்ப ஆரகண்ட்டுங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போது இந்த டே ஃபுல்லாக அவர் வந்து ரொம்ப ஆரகண்ட்டாக தான் பிஹேவ் பண்ணார். எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆணவமாக இருந்துச்சு அவர் பண்ணது. அப்புறம் வந்து கச்சன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. நேற்று இருந்த அந்த கிளாரிட்டி இன்றைக்கி இல்லை. போன வாரம் மாதிரி திருப்பியும் ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு. அப்புறம் ரொம்ப போரிங்காகவும் இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி, இந்த டாஸ்க்கே எதுக்குடா வச்சாங்கன்ற மாதிரி. யூஸ்வலாக ராஜா ராணி டாஸ்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ரயன் வந்து 3 மணி கூட சூப்பராக சொன்னார். அது எப்படின்னு தான் தெரியல. இப்போது மைக்ரோவேவில் பார்த்து ஒரு வேளை டைம் சொன்னாங்களா, இல்லை கிளாக்கு உள்ளே இருக்கா? ஏன்னா 5 நிமிஷம் கேப் தான். இப்போ வந்து நீங்களாம் கேட்கலாம், எப்படி 5 நிமிஷத்தை தாண்டி லேட்டாக தானே சொல்கிறாரு, எக்ஸாக்டாக டைம் சொல்லியான்னு கேட்கலாம். அப்படி சொன்னால் மாட்டிப்போம்ல. அதனால் தப்பாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் வந்து இப்போ வந்து 46 நாள் ஆயிடுச்சு, ஓகேவா? இப்போவும் கோட்டை தாண்டி வந்தால் என்ன டாஸ்க் கொடுக்குறதுன்னு சண்டை. இதை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. 46 நாள் ஆகும். இப்போது இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னென்ன இதே போயிட்டுருக்கு. டாஸ்க் எப்போடா என்ன டாஸ்க் கொடுக்கலாம், தோப்புக்கரணை போட வைக்கலாம், மன்னிப்பு கேட்க வைக்கலாம்,
ஐயோப்பா. அதுக்கப்புறம் வந்து இப்போது பாய்ஸ் டீம் வந்து அவங்க கேர்ள்ஸ் வந்து அவங்களோட பல்லக்க தூக்குறதுக்கு வந்து யோசிச்சாங்க, ரொம்ப நேரம் யோசிச்சாங்க இல்லையா. அதுக்கு கேர்ள்ஸ் பொறுக்கணுன்றாங்க. ஆனால் கேர்ள்ஸ் வந்து முத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணுன்னும் போது இவங்க வந்து அது கலாய்க்கிறாங்க, கொஞ்சம் ஓவராக ஒரு மாதிரி ரூடாக பேசுகிறாங்க. இப்போ என்ன, இப்போ இவங்களுக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயமா? இப்போ முத்து வந்து கிராஸ் பண்ணி வந்தது அவர் தப்பு. ஆனால் முத்து என்ன சொல்கிறார் கடைசியில், நீங்களாம் லைனை கிராஸ் பண்ணிட்டு வந்தீங்க, தப்பு இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. பீயிங் அ ஹிப்போக்ரிட்னா அது பாய்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் வந்து பவித்ரா வந்து 5 மணிக்கு போயிட்டு 3 மணின்னு சொன்னாங்க. ரயன் வந்து அதை கரெக்டாக சொன்னார். இப்போ ரயன் வந்து 5 மணிக்கு 6 மணின்னு சொன்னார், 5:30க்கு சம்திங் அந்த அந்த அரௌண்ட் அந்த டைமு. அப்புறம் வந்து பாய்ஸ் டீம் வந்து வேணுன்ட்டே பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, ஒவ்வொருத்தராக கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே உள்ளே வராங்க, உள்ளே வந்து மாட்டிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே கேர்ள்ஸ் வந்து மன்னிப்பு கேட்கணும், எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்கணும். ஜாக்லின் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் காலில் விடுமான்னு. இப்போ வெளியில் வந்து நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஜாக்லின் வந்து இந்த சிம்பத்தி காரை க்ரியேட் பண்ணுறாங்கன்னு. ஏங்க, எல்லாத்துக்கும் உங்களை மன்னிப்பு கேட்க சொன்னால் தப்பே இல்லாமல் நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்களா? இவங்க சும்மானா இப்போ இது இப்படி வந்தால் மன்னிப்பு, அப்படி வந்தால் மன்னிப்பு, அது அப்படி சொன்னால் மன்னிப்பு, இப்படி சொன்னால் மன்னிப்பு. நீங்கள் என்ன ஈகோ, ஒரு பெரிய ஈகோ கிளாஷ், ஒரு ஈகோயிஸ்டிக்கல் மேனியக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது பாய்ஸ் டீம் பண்ணுறது. எஸ்பெஷலி தீபக், அவருக்கு வந்து ஆண் ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாம் மற்றவங்க எல்லாம் கீழே. இஸ் அ நார்சிசிஸ்ட். ஆணாதிக்கம்ன்றதை விட சுய அந்த ஏதோ சுய கௌரவம், சுய மரியாதைலாம் கிடையாது. தான் பெரிய இவர் மாதிரி அப்படி. அப்புறம் வந்து மஞ்சரியும் சத்யாவும் வந்து பாய் சைடுக்கு போயிட்டாங்க. சத்யா வந்து இதுக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. மஞ்சரியில் சாரி, வர்ஷினியும் சத்யாவும் பாய்ஸ் டீம் உள்ள போயிட்டு பணைய கைதிகளாக போயிடறோன்னு சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பண்ணுற மாதிரி இருக்குது. வேணுன்ட்டே அங்கே போகிறது, இல்லை நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொல்லிட்டு போய் உட்காருது. இது வந்து ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸே கிடையாது, ஒரு கேம் ஸ்பிரிட்டே கிடையாது இவங்களுக்கு. பட் வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் கொடுத்தாங்கன்றது நான் நாளைக்கு சொல்கிறேன், என்னன்னு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் பவித்ரா வந்து 6 மணியை கரெக்டாக சொன்னாங்க. 5:55க்கு டாஸ்க் டைம் வந்துச்சு, வெயிட் கெஸ்ஸிங். இந்த டைமில் வந்து கேர்ள்ஸ் வந்து பாய்ஸோட அரியணையவே வந்து ஃபுல்லாக தூக்கின்னு வந்து வச்சாங்க. மஞ்சரியோட இதுவில் தான் அவங்க தளபதியாக தான் நடந்துக்கிட்டாங்க. அங்கேருந்து ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட் ஜெஃப்ரி வந்து தலைவியாக இப்படி பண்ணுறீங்க, ரொம்ப ஒரு மாதிரி மரியாதை இல்லாமல் ஒரு கேவலமான ஒரு ஆட்டிடியூடில் ஒன்று சொன்னார். நீங்கள் இப்படி சொன்னால் என்ன, நீங்கள் என்ன, நான் உங்களுக்கு சொன்னேன்னா, உங்களுக்கு யார் சொன்னால், அவங்க அசிங்கமாக இல்லையா, சே அப்படி இப்படின்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாரு. இது உடனே கேட்ட மஞ்சரி வந்து எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க. இதுதான் மஞ்சரி பண்ண ஒரே தப்பு. என்னென்னா, ஒன்று எடுத்துட்டீங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா. நீங்கள் திருப்பி எடுத்து போய் அரியணையவே தூக்கிட்டாங்களே, அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். அதை வச்சு கொஞ்சம் நிறைய ஒரு ஆர்கியூமெண்ட்டோ இல்லை அதுவாது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அதையும் திருப்பி எடுத்துன்னு போய் ஜெஃப்ரி சொன்னான்றதுக்கு பயந்துட்டு போயிட்டு வச்சுட்டீங்க. கேப்டன் சொன்னால் என்னங்க, நீங்கள் தளபதியாக பண்ணிங்கன்னா தளபதின்னு சொல்லிட்டே பண்ண வேண்டியது தானே அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருமே யோசித்தோம். அப்புறம் வந்து நிறைய இடத்துல வந்து பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை பார்த்து பொது அறிவில்லை, முத்து நிறைய தடவை சொன்னார், ரயன் சொன்னார், அங்கே நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், அது உண்மையாகவே இருந்தாலும் அது நானே நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், அவங்களுக்கு வந்து நிறைய திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லை, அவர் பேச்சு திறமை இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அது எல்லா வாட்டியும் அவங்கள சொல்லி ஹர்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு. எதுக்கு எடுத்தாலும் பொது அறிவு இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து அது உங்களுக்கு என்ன அறிவு இருக்குன்னு தான் நான் கேட்பேன். அப்புறம் நீங்கள் வந்து அவங்கள சொல்கிறதுக்கு நீங்கள் எல்லாத்துலேயும் டாஸ்கில் வின் பண்ணால் அறிவு ஜாஸ்தின்ற மாதிரி அர்த்தமாக எனக்கு புரியல. அப்புறம் வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து இவங்கெல்லாம் டாஸ்க் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுப்போ பாய்ஸ்லாம் திட்டினாங்க இல்லையா. நான் சொன்ன ஜெஃப்ரி கூட ஒரு மாதிரி பேசினார்னு. ஆனால் கேர்ள்ஸ் டீம் உள்ளே போய் விளையாண்டு இருக்கும்போது பாய்ஸும் அதான் பண்ணாங்க. இப்போ இதுக்கு பேர் என்ன? நீ ஒன்று நியாயமாக இருக்கிறதா ஃபுல்லாக நியாயமாக இருக்கணும். உனக்கு எப்போ வசதியாக இருக்குமோ அப்போ நீ நியாயமாக இருந்துக்கிட்டு, உனக்கு வசதி இல்லாத போது நீ வந்து அது அநியாயம்னு சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு, ஹிப்போக்ரிசம், அது பேர் தான். அப்புறம் பவித்ரா வந்து 8:30க்கு 9 o'clockன்னு சொன்னாங்க. இப்போ நினச்சபடி பாய்ஸ் டீமாக ஜெயிச்சாங்க, ஏன்னா 4 டாஸ்க் வின் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் வந்து டைம் பார்த்து என்ன பிரயோஜனம்? இப்போ எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு கூட ஒற்றன் வந்து அன்சிதான்னு வந்து மஞ்சரி சொன்னாங்க. உள்ள அந்த க்ரௌனை கண்டுபிடிச்சது அன்சிதா. டாஸ்கே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒற்றன் யாருன்றதை சொல்கிறீங்க. ஜாக்லின் வந்து அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களா? ஆனால் எபிசோடில் ஜாக்லின் பண்ணது எதையுமே காட்டல, என்ன ஒற்றன் வேலை பார்த்தாங்கன்னு. அப்புறம் வந்து அன்சிதா சூப்பராக வந்து உள்ள ஒன்று சொன்னாங்க. அவங்க நிறைய பேசலை இந்த வாரம், ஆனால் பேசின ஒரு பாயிண்ட் வந்து சூப்பர். அவங்க ப்ரோவோக் பண்ணுறாங்க, அதை கவனிக்காதீங்க, அது ரொம்ப கேவலமாக இருக்குன்னு. அது பாய்ஸ் உடனே அதுக்கும் வந்து ஒரு மாதிரி பேசினாங்க. இப்போ இந்த டைம் சொல்கிறது வந்து டை பிரேக்கர் ஆச்சு. பவித்ரா வந்து 9:15 வந்து 9:30னாங்க. ரயன் வந்து 9:55னாரு.
இப்போ கேர்ள்ஸ் டீம் வந்து ஃபைனலாக ஒரே ஒரு டாஸ்க் தான் இந்த வீக் ஃபுல்லாகவே ஜெயித்தாங்க. அதுவும் வந்து பிரயோஜனம் இல்லாத ஒரு டாஸ்க். அப்புறம் கடைசியில் வந்து சிவகுமார் வந்து நான் தான் ஓட்டுறேன், ஐ மீன் யார் ஓட்டுறேன்னு கேட்கும்போது சிவகுமார் தான் சொன்னேன், எல்லாரும் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கட்டி பிடிச்சி அது ஃபன் போச்சு. அதான் இந்த எபிசோடு. இன்னும் எபிசோடு அவ்வளோதான். ஸோ என்னை கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் வர்ஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு தெரியும், யார் வின் பண்ணானோஸ் தெரியும், நான் சொல்கிறேன். ஆனால் அடுத்த வாரம் கொஞ்சம் சர்வாதிகார ஆட்சியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதை நான் நாளைக்கு சொல்கிறேன், நாளைய எபிசோடில். உங்களோட இருந்து விடைபெறுவது உங்கள் டோனி எக்ஸ்பிரஸ். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த நோட்டிஃபிகேஷன் பெல். தேங்க்யூ.